சிருஷ்டிப்பின் புகைப்பட நாடகம். படிப்படியாக நற்செய்தியானது புறஜாதியினரிடையே சில கேட்கக்கூடிய காதுள்ளவர்களை கண்டடைந்தது. யூதருடைய நியாயப்பிரமாணத்தின் கீழான பயிற்சியானது தேவன் அவர்களுக்கு அளித்த விசேஷித்த ஆசீர்வாதமாக இருந்தது. அது அவர்களில் சிலரை சுவிசேஷத்திற்காய் ஆயத்தமும் படுத்தியிருந்தது. புறஜாதிகள் அதிக எண்ணிக்கையில் இருந்த முதல் சபை அந்தியோக்கியா பட்டணத்தில் இருந்தது. முக்கியமாக பர்னபா, சீலா போன்றவர்களும் அங்கு காணப்பட்டனர். பின்னர் பரிசுத்த பவுலும் அவர்களுடன் சேர்ந்து கொண்டார். அந்தியோக்கியாவில்தான் இயேசுவின் பின்னடியார்கள் முதலில் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட்டனர். அநேக கிறிஸ்தவர்கள் இதை தவிர வேறு எந்த பெயரையும் ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை. வேதாகம பதிவின்படி அந்தியோக்கியா சபையானது இயேசுவும் அவரது அப்போஸ்தலரும் கடைபிடித்து வந்ததை போன்ற மிகவும் எளிமையான ஏற்பாடுகளை கொண்டிருந்தது. கிறிஸ்துவின் எளிமையை புறந்தள்ளி தேவபக்தியின் வெளிவேசமான ஏற்பாடுகளோ வழிபாட்டு முறைகளோ அங்கு இன்னும் நுழைந்திருக்கவில்லை. கிருபை, அறிவு, அன்பு என்பவைகளில் வளர்ச்சி அடைவதற்காகவும் இடுக்கமான பாதையில் ஒருவருக்கொருவர் உதவுவதற்காகவும் அவர்கள் ஒன்று கூடினர். அவர்கள் தங்கள் வேத தியானத்தின் மூலமாக போதுமான அறிவை பெற்றுக்கொண்டபோது சுவிசேஷ ஊழியத்தின் உணர்வுக்குள்ளாக தாங்களும் பங்கெடுத்து கொண்டு பரிசுத்த பவுலும் பர்னபாவும் செய்து வந்த ஊழியங்களை அங்கீகரித்து அதற்கான பொருளுதவியையும் செய்தனர். அப்போஸ்தலர் 13:1-5 முடிய. கொஞ்ச காலத்திற்கு பிறகு நீரோ மற்றும் டயக்லீசியன் போன்ற பேரரசர்களின் பயங்கரமான துன்புறுத்தல்கள் சபையின் மீது வந்தன. இந்த ரோமை பேரரசர்கள் இயேசுவின் குற்றமற்ற பின்னடியாருக்கு இழைத்த கொடூரமான சித்திரவதையை ஒரு பொழுதுபோக்காக பார்த்தார்கள். மேலும் அப்படி செய்வதில் மன நிம்மதியும் அடைந்தார்கள். இந்த கிறிஸ்தவர்களோ இந்த உலகத்தில் தங்களுக்கு கிடைத்த வாய்ப்புகளுக்கு தக்கதாக யாவருக்கும் சேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்வதோடு கூட வரப்போகும் ராஜ்யத்தில் தங்களுடைய மீட்பருடன் ஐக்கியம் கொள்ளும்படி தங்களையும் உடன் இருப்பவர்களையும் ஆயத்தப்படுத்துவதையே ஊழியமாக கொண்டிருந்தனர். கலாத்தியர் 6:10. தேவன் ஏன் பாடுகளை அனுமதித்தார்? இயேசுவை போலவே அவருடைய பின்னடியாருக்கும் தேவனுக்கு விசுவாசமாகவும் நேர்மையாகவும் இருப்பதை நிரூபிப்பதற்கான பரீட்சைகளும் தங்களுடைய நற்குணங்களை வளர்த்தி கொண்டு அதில் உறுதிப்படுத்தப்படுவதற்கான பரீட்சைகளும் அவசியமாய் இருக்கின்றன என்பதே இதற்கான பதிலாகும். இது இயேசுவின் பாடுகளுக்கும் சிலுவை மரணத்திற்கும் தொடர்புடையதாக இருக்கின்றன. ஆகவே இயேசு மனுஷகுமாரன் பாடுகளின் வழியாய் தமது மகிமைக்குள் பிரவேசிக்க வேண்டி இருக்கிறது என்று சொல்வதன் மூலமாக இதனை விளக்குகின்றார். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் அவரது அடிச்சுவடுகளை பின்பற்றி அதில் நடக்கிறார்கள். ஆமென்.